அடுத்தபடியாக MC பிரகாஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் அறிவுபடியாக கூட அழைக்கிறேன். முன்னாள் தேசிய படை மாணவர்களுக்கு குழுவின் அமைப்பினுடைய இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற இந்த 2/8 MR கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய NCC அதிகாரி டாக்டர் ராஜன் சார் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய தேசிய மாணவர் படையினுடைய மாணவ செல்வங்கள், என்னோடு என்னுடைய ஜூனியராக இருந்த டாக்டர் நண்பரசு, திவாகர், மகேந்திரன், இருக்கக்கூடிய அனைவரும் முதல்வர். சரியா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா 24 ஆண்டுகள் முன்பு, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் இங்கே NCCயில் இந்த இடத்துல 1990 to 2002 பேட்சில் அப்போ இருந்த அளவுங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ 160 இருக்கீங்க, அப்போ இருந்தது 50 தான். SW கிடையாது, அப்போ ஒன்லி மென்ஸ் மட்டும்தான், கேர்ள்ஸ் விங் கிடையாது. அன்னைக்கு எங்களுடைய அதிகாரிகளாக இருந்தவங்க யார் அப்படின்னா, தமிழ்துறையில் ஸ்னோமோ, முனைவர் சோமசுந்தரன் சார், அதுக்கப்புறம் முனைவர் ஜி இருளப்பன் சார், இவங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே இல்லை, அதுக்கெல்லாம் முதலில் ஒரு மௌன சார். அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான ட்ரில் பயிற்சி இப்போ இருக்கிறது அதே மாதிரி அப்பயும் இருந்துச்சு இல்லையா? நிறைய விஷயங்களை நாங்கள் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் எங்களுக்கு கிடைச்சது. முதல்நிலை பட்டதாரி, வீட்டிலேருந்து வர முதல்ல ஒரு பட்டதாரி, அப்படிதான் உள்ள வரோம் கல்லூரிக்குள்ள வந்தோடனே இந்த இடத்துல அப்போ எங்களுடைய சீனியர் கேசவன் தேர்ட் இயர், அப்போ அவர் வந்து நல்லா ஹைட்டாக இருக்கார், யூனிஃபார்ம் போட்டு பக்காவாக ட்ரில் செஞ்சுருக்காரு. அவர் பார்க்கவே ஆசையாக இருக்குது. அப்போ சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சேர்றதுக்கு வந்து இப்போ ப்ரொசீஜர் எப்படி இருக்குங்கிறத விட அன்னைக்கு இருந்த ப்ரொசீஜர், இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபாஸ்ட் ரன்னர், யார் வேகமாக ஓடுறாங்களோ அவங்க தான் எடுத்துப்பாங்க. அப்படியெல்லாம் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. எடுத்து ஓடிட்டு வந்து புல்லப்ஸ் எடுக்குது. இத்தனை புல்லப்ஸ் எடுத்தாதான் NCCக்குள்ளே என்ரோல் பண்ணாங்க. அப்படி என்ரோல் ஆனாங்க. அப்போ எங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கமர்பந்து, ஸ்கார்ஃபு, இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டுக்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப ரேர். இதெல்லாம் எப்போ நாங்கள் மாட்டுவோம், எந்த அளவுக்கு இருந்துச்சு, அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. ஹெட்கிட்ஸ் கூட எங்களுக்கு வந்து அப்போ கொஞ்சம் பழசாக தான் இருக்கும். கும்பகோணத்தில் ஒரு கடையில் தான் அந்த ஹெட்கிட்ஸ் விற்கும், அது போய் வாங்கிட்டு வரும். நேம் பேட்ச் கும்பகோணத்தில் தான் அடிக்கும். இன்னும் அந்த நேம்பேஜ் எங்கள் வீட்டில் இருக்குது. ஹிந்திலேயே இங்கிலீஷ்லேயே என்னுடைய பேர் உள்ள பேட்ச் இருக்குது, பத்திரமா வச்சுருக்கேன். எனக்கு கொடுத்த அப்போ மெடல், இப்போ குத்திருக்கோம்ல அந்த மெடல், இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் என்னுடைய மெமரபிளான பிளேசஸ். 2வது வருஷம் 1 இயர் முடிஞ்சு 2nd இயர் வரும்போது ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்புக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு வெலிங்டன்ல இருக்கக்கூடிய அந்த கேம்ப் அந்த கேம்ப்ல தான் முதல்ல இந்த SLR-ஐயும் LMG-யும் நான் தொட்டு பார்த்தேன். அப்போ நம்மள்கிட்ட இருந்தது ஒரு டம்மி ரைஃபிள் தான். அது ஒரு உடல்ல தான் ஃபுல்லாக இருக்கும். அந்த உடல் ரைஃபிளை வச்சுட்டு தான் இங்கே ட்ரில் செய்யும். அங்கே ஒரிஜினல் LMG, SLR ரெண்டுத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணணும், திருப்பி கோக்கணும். இப்போ 2 பண்ணணும். ரெண்டும் பண்ணணும். இது யார் ஃபாஸ்டா பண்றாங்கிறதா இந்த மார்க். எவ்வளவு சீக்கிரம் நம்ம கோக்குறோம், எவ்வளவு சீக்கிரம் திருப்பி அதை வந்து பண்ணி டிகர் பண்ணி காட் பண்ணி டிகர் பண்ணிடணும். நிறைய விஷயங்கள் ஆர்மி அட்டாச்மெண்ட் கேம்ப்ல எங்களால் கற்றுக்க முடிஞ்சிச்சு. நானும் இப்போ பிரபு, அவர் வந்து பாளையங்கோட்டை ஸ்கூலில் கம்ப்யூட்டர் டீச்சராக இருக்கிறாரு, BTS ஸ்டூடெண்ட். நாங்கள் 2 பேரும் அந்த கேம்ப்ல போகிறோம். அன்னைக்கு வந்து கையில் ஒரு ரிஸ்ட் கட்டியிருக்கோம். அந்த ரிஸ்ட் என்னன்னா, அன்னைக்கு நான் போகும்போது ரேங்க் வந்து கம்பெனி சார்ஜன்ட் மேஜர். கம்பெனி சார்ஜன்ட் மேஜருடைய ரிஸ்ட்ல வந்து நம்மளுடைய எம்பளம் வந்து இருக்கு, கவர்மெண்டோட எம்பளத்தில் கட்டியிருக்கோம். அந்த எம்பளத்தை கையில் கட்டிட்டு அந்த ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்குள்ள உள்ள போகும்போது அங்க இருக்கிற ஆர்மி ரெக்ரூட் இருக்காங்கல்ல, செலக்ட் ஆகிருப்பாங்க, அவங்க எந்திரிச்சு விஷ் பண்றாங்க. எனக்கு புரியவே இல்லை, ஏன்னா ஆர்மி ரெக்ரூட் ஏன் நமக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. நானும் விஷ் பண்ணிட்டு போறேன், அவங்களும் விஷ் பண்றாங்க, நானும் சொல்ல விஷ் பண்றோம், போயிட்டு இருக்கோம். உள்ள போயிட்டு கேட்கிறோம். அப்ப ஏன்னா அந்த கம்பெனியில சீனியர் ரேங்க் நான் தான். அப்போ 2nd இயர்ல கம்பெனியில் சீனியர் ரேங்க். அதுக்கப்புறம் நான் கம்பெனி அண்டர் ஆஃபீஸராக உள்ள வரேன். அந்த ரேங்க்ல உள்ள போகும்போது விஷ் பண்றாங்க. என்னன்னு கேட்டா அவங்க சொன்ன ஒரே விஷயம், இந்த ரிஸ்ட் கட்டி தான் விஷ் பண்ணுவாங்க. இந்த ரிஸ்ட் யார் கட்டியிருப்பாங்கன்னா அங்க ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய
இங்க எப்படி நம்ம ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர்னு சொல்றோமோ அது மாதிரி ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் ஸ்கூல் அந்த இடம், அந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டர் அவர் தான் லிஸ்ட் கண்டிப்பார். எஸ்எம் மட்டும் தான் கண்டிப்பார் சர்ஜன் மீட்டிங். அதனால தான் அவர் விஷ் பண்ணாரு. அப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த ரேங்க் உள்ள வேல்யூ எப்படி வந்து அவங்க வச்சுக்காங்க. நிறைய விஷயங்களை இங்க கற்றுக்கிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் வந்து என்னுடைய அலுவலகத்தை வந்து திறம்பட செயல்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா லேர்ன் ஃப்ரம் எங்க அப்படின்னா மன்னார்குடி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல தான். அது பர்டிகுலரா என்சிசி. ஒவ்வொரு பெரட் முடிஞ்சோன்னா அந்த பெரட் ஷீட் எழுதுறது எத்தனை பேர் வந்திருக்காங்க. 8 மணிக்கு பெரட்னா 7:15 இங்க யூனிஃபார்மோட இருக்கும். கரெக்டா 8 மணி ஆனா விசில் ஊதுனா கரெக்டா ஃபாலோயிங் ஆகுறது. நிறைய விஷயங்களை இந்த கல்லூரியில் கற்றுக்கொண்டீர்கள். அதோடைய விளைவு தான் என்னுடைய ஃபர்தர் கேரியர்ல நிறைய விஷயங்களை என்னால் பண்ண முடிஞ்சிச்சு, லீட் பண்ண முடிஞ்சிச்சு, தலைமை ஏற்க முடிஞ்சிச்சு. சார் சொன்னாங்களே நான் இன்ஸ்டன்டா வந்தேன், என்னால் அப்புறம் தான் மைக் கொடுத்து என்னால் பேச முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு பல இடங்களில் என்னால் தலைமை ஏற்க முடிகிறது. அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 50 பேருக்கு தலைமை ஏற்றனா சப்சிக்வெண்டா ஒவ்வொரு இடத்துலையும் போகும் பொழுதும் ஒரு பெரிய குரூப்புக்கு தலைமை ஏற்கிற வாய்ப்பு கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எங்க போகணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு விருப்பப்படுறோம். அரசியல் ஆகணும், ஒரு அரசு அலுவலர் ஆகணும், ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. அந்த மாதிரியான ஒரு விருப்பம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இங்கு படிக்கும் பொழுது என்னுடைய டைப்படுத்துக்கு நினைச்சுக்கோனா என்னுடைய பேருக்கு பின்னால் என்னுடைய நோட்ல பேர் எழுதிருப்போங்க. எழுதிட்டு என்ன பண்ணுவோம், செகண்ட் இயர் ஆர் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி ஆர் பிஏ எனி ஒன் போடுவோங்க. நான் போட்டுங்க செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் எல்லாம் போட்டு என் பேருக்கு பின்னால் ஒரு வார்த்தையை எழுதி கொண்டே இருந்தது. இ ஆ பா அப்படின்னு இ ஆ பா அப்படின்னு சைக்கோட் ஆகல. இந்திய ஆட்சி பணியா, இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதத்தை தான் நீ எழுதிட்டே இருந்த. எப்படி ஆட்சி இந்த இந்திய ஆட்சி பணிக்குள்ள போகணுங்கிற ஒரு வெறி. எப்படி இதுக்கு போறது அப்படின்னா 3 வருஷம் டிகிரி முடிச்சா அப்ளை பண்ணலாம்ன்றது மட்டும்தான் தெரியும், வேற எப்படி போகணுங்கிறது தெரியாது. அப்ளை பண்ணிட்டு பரீட்சை எழுத போட, ஆனால் அந்த போன முயற்சிகள் என்னால் சரியாக வெற்றி அடைய முடியவில்லை. காரணம் 2 விஷயம். ஒன்று, நான் ஸ்கூல் வரைக்கும் படித்தது தமிழ் மீடியம், இங்கே பிஎஸ்சி மேக்ஸ் படித்தது இங்கிலீஷ் மீடியம். ஆனால் மேக்ஸை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு லாங்குவேஜ் இல்லாமல் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இங்க ஒண்ணு அந்த அளவுக்கு ஆங்கிலம் இருக்கு. இருந்தாலும் தேர்வுகளை எதிர்நோக்கும் பொழுது எனக்கு இருந்த இடையூறு அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஆங்கிலம் எனக்கு மிகப்பெரிய இடையூறாக லைன் லாங்குவேஜ் தெரியல, எப்படி பண்றது, கொஸ்டின் பேப்பர் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. ஆனால் ஒரு முறை பேப்பர் 1 செலக்ட்னா பேப்பர் 2 பிரேக் ஆகும், பேப்பர் 2 செலக்ட்னா பேப்பர் 1 பிரேக் ஆகும், 2 செலக்ட்னா இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண முடியல. இந்த மாதிரியான இடையூறுகள் இருக்கும் பொழுதுதான் எப்படி இந்த ஆட்சி பணிக்குள்ள போறது ரொம்ப முயற்சி பண்ணிட்டு போது குரூப் 2க்கான எக்ஸாம் எழுதியிருந்தேன். அந்த குரூப் 2 டிஎன்பிசி குரூப் 2ல நான் அன்னைக்கு செலக்ட் ஆகிருந்தேன். இப்போ 15 வருடங்கள் ஆகுது என்னுடைய அரசு படிப்புல வந்து குரூப் 2ல செலக்ட் ஆகி ட்ரெஷரி அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனேன். அப்போ போய் நான் முதல்ல வேலை பார்த்தது எங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய மாவட்ட கருவூலத்தில் வேலை பார்த்தேன். எனக்குள்ள இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வரணும்னு விருப்பம் இருந்துச்சு, என்ன அங்கே கொண்டு போயிடுச்சு. நான் மாவட்ட ஆட்சியர் ஆகல. ஆனா என்ன தெரியுமா அவருக்கு கிடைச்சது, மாவட்ட ஆட்சியருக்கு ஊதிய பட்டியலை சரிபார்க்கக்கூடிய பணி. சரிபார்த்து கையெழுத்து போட்டாதான் மாவட்ட ஆட்சியருக்கு சம்பளம் கொடுக்க முடியும். என்னடா அது, நான் அது வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் பார்க்கக்கூடிய வேலை மாவட்ட ஆட்சியர் அந்த அலுவலகம் சார்ந்த அனைத்து ஊதிய பட்டியல்களும் நான் சாலரிஸ் எல்லாமே எங்கிட்ட தான் வருது. நம்ம கரெக்ட் பண்ணி கையெழுத்து போட்டாதான், அவர் கையெழுத்து போட்டாலும் அவர் பணம் தர முடியாது, கையெழுத்து போட்டாதான் பணம். அப்ப நினைச்சு ஓகே ஓரளவு நல்ல இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இன்றும் அந்த பெருமிதத்தோடு இருக்கிறது. சார் சொன்னாங்களே, நான் இன்று படித்த இந்த கல்லூரிக்கும் சரி, நான் படித்த பள்ளிக்கூடத்திலும் சரி, பயின்று கொண்டிருக்கின்ற தளங்களில் இருந்து வந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் ஊதியம் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய ஒரு இடத்துல மன்னார்குடியினுடைய இந்த பகுதிக்கான சார்நிலையில ஒரு உதவி கருவூல அலுவலராக இருக்கிறேன். எனக்கு நிறைய திருப்பி ரீபூட்டாங்க. கடந்த 15 ஆண்டுகள்ல ஒரு 14 ஆண்டு நான் வெளியில தான் சர்வீஸ் இருந்தேன். திருவாரூர்ல இருந்தேன், தஞ்சாவூர் இருந்தேன், பிரவாசம் திருப்பரம் இருந்தேன். மன்னார்குடியில கடந்த ஓராண்டுகளாக இருக்கும் பொழுது நான் யார்கிட்ட படிச்சனோ அந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் என்னை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நீங்களும் இதே மாதிரி ஒரு அலுவலகத்தினுடைய அதிகாரியாக வர வேண்டும் என்று
விருப்பத்தோடு இருக்கு. படிங்க. குரூப் 4, குரூப் 2, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஆர்ஆர்பி இருக்கு, ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி தான். எக்ஸாம் எழுதி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வர முடியும். நீங்கள் எல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுங்க. ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி கவர்மெண்ட் பேசிக்கிட்டே இருக்கு, இன்னும் அதை நடைமுறைப்படுத்தல. புதிதாக உயர்கல்வியில நடைமுறைப்படுத்துவதற்கான மசோதாவே இருக்கு, இன்னும் பில்லா பாஸ் ஆகல. பில் பாஸ் ஆகல. அதெல்லாம் பாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, நீங்கள் இப்பொழுது கல்லூரி படித்துக் கொண்டிருப்பது 3 ஆண்டு விதனை. அந்த மசோதா பாஸ் ஆயிடுச்சுன்னா கல்லூரி படிப்பு என்பது இப்போ 4 ஆண்டுகள் ஆகிறது. பிஎஸ்சி 4 ஆண்டு, பிஏ 4 ஆண்டுகள் ஆகும். அதை நோக்கி அரசாங்கம் மாற்றிட்டு இருக்குது. அது நம்ம தேவையா தேவையில்லையா, அரசினுடைய உயர்கல்வி மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணுமா, மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணுமா, இது பல விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அதையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நான் படிச்ச முடிச்ச அப்படியே போயிட்டு அப்படி நினைச்சிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி இந்த சமுதாயத்துல தான் இருக்க போறீங்க. இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியுங்கிறத யோசிச்சுட்டே இரு. இந்த சொசைட்டிக்கு உன்னால ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்ய முடியுமான்னு பாரு. அது உன்னுடைய முயற்சினால கண்டிப்பா வர முடியும். நீ ஒருத்தருக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்கறது, 500 ரூபாய் பணம் கொடுக்கறது அப்படிங்கிறத தாண்டி ஒரு சர்வீஸ் செக்டாருக்குள்ள இருக்கக்கூடிய டெய்லி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு முடியாது. அவரை கைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நீ வரணும். நீ கண்டிப்பாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வாங்க. எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய இவ்வளவு கல்லூரி மாணவர்கள் ஒரு 120 பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த 120 பேர் அப்படிங்கிறது நீங்க இந்த இடத்திலிருந்து அடுத்த தளத்திற்கு போவதற்கான பல வாய்ப்புகள் உங்களிடம் இருக்கிறது. நல்லா படிங்க. படிச்சு அடுத்த வேலைக்கு போறதை உங்களுடைய கோலா வச்சுக்கீங்க. கோல் வேலைக்கு போறது மட்டும் கிடையாது, வேலைக்கு போன பிறகு உங்களை உருவாக்கிய பள்ளிக்கூடத்திற்கும், உங்களை உருவாக்கிய கல்லூரிக்கும், உங்களை பட்டை தீட்டிய இந்த என்சிசிக்கும், இந்த சமுதாயத்திற்கும் ஏதாவது உங்களால் செய்ய முடியுமா, செய்வதற்கான பங்களிப்புகள் எது இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அதை கரம் கொடுங்க. இப்போ என்சிசி கேடட் அசோசியேஷன்ல நீங்க அவங்க நான் பிறகு வெளியில் முடிச்சுட்டு பிஜி போன பிறகு இணைங்க. எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். அடுத்த தலைமுறைக்கான ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் உந்துதலாக நாம் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி.